சட்டை. அந்த சார் யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்த மாநகர மக்களுக்கு தெரியும். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்திலே அவர்கள் அதை சரியான முறையில் விசாரணை மேற்கொள்ளவில்லை என்றுதான் மக்களுடைய எண்ணங்கள். அப்படித்தான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கிறவர்கள் இதற்கெல்லாம் முழுமையான தீர்வு காணப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல், லஞ்ச லாவண்யம் கொடிகட்டி பறக்குது. உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக் ஊழல். இன்றைக்கு ஈடி டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றுவதாக கண்டுபிடித்து பத்திரிகையிலே செய்தி வெளிவந்தது. முதற்கட்டமாக 1000 கோடி முறைகேடு டாஸ்மாக். முழுமையாக விசாரிக்கப்பட்டால் சுமார் 40,000 கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கும் என்று அவர்கள் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதோட ஒரு அமைச்சர் இருந்தார், யார் என்று உங்களுக்கு தெரியும், 10 ரூபா அமைச்சர். யார் உங்களுக்கு தெரியும்ல? அவர்தான் இந்த 10 ரூபா திட்டத்தை துவக்கி வச்சார். ஏதோ தொடங்கி வைப்பாங்க. இந்த 10 ரூபா திட்டத்தை தொடங்கி வச்ச அமைச்சரும் இப்போ அமைச்சர்கள் காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடை இருக்கின்றன. பெரும்பாலான மதுக்கடைக்கு இருக்கின்ற அந்த பார்லாம் அதிகமாக திமுக நிர்வாகிகளை எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கு ஒரு பகுதியில் 3 பார் எடுத்துருந்தா அது 2 பாரை மூடிட்டு 1 பார் நடத்துகிறாங்க. 2 பாருக்கு அது மாதமாக இருக்கிற சந்தாதார கட்டுறது 1 பாரில் விற்று கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அப்படி 10 ரூபா அதிகமாக வாங்கும்போது 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி மேலிடத்துக்கு போக சொல்கிறாங்க. மேலிட யாருன்னு உங்களுக்கு தெரியும். மாதத்துக்கு 30 நாள் 450 கோடி. இந்த டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்க 450 கோடி வசூலாகுது. வருஷத்துக்கு 5400 கோடி. 4 ஆண்டில் சுமார் 22,000 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறது 22,000 கோடி மேலிடத்துக்கு. இப்படிப்பட்ட ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்.